இன்றைய ஆத்மீக தேன். இந்த அக்டோபர் மாதத்திலும் கர்த்தரால் ஆட்கொள்ளப்பட்ட சில குணாதிசயங்களை தியானித்து அதன் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் இருப்போம். அக்ஷால் நியாயாதிபதி 1:15. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது காலேப் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, பூமிக்குரிய சகல செல்வ சம்பத்தினாலும் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அக்ஷால் எப்ரோன் என்கிறதான ஐக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு வெகுமதியாக ஒத்தனியலுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டவள். இதோ கிறிஸ்தேசுவுக்குள் அநேகரை ஒப்புரவாக்கும்படியே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையிலும் அநேகரை நீ ஒப்புரவாக்க வேண்டும். அதுவே தேவனுடைய சித்தமாய் இருக்கின்றது. தன்னிடத்தில் உள்ளதான அந்த வறண்ட பூமி செழிப்பான வயல்வெளியாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவள் கழுதையை விட்டு இறங்கி காலேப்புக்கு நோக்கி, தகப்பனே, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். ஆம், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஆனபடியால் அக்ஷாலை போல நம்முடைய பரமபிதாவை நோக்கி நம்முடைய தொழில் வளத்தில் காணப்படுகிறதான எல்லா வறட்சி நீங்கும்படிக்கு விண்ணப்பிக்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இந்த ஆண்டிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய தொழிலிலே வருமானங்களிலே காணப்படுகிறதான எல்லா இடையூறுகளை நீக்கி போட்டு நீர்வளம் நிறைந்த வயலை போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தொழில்களை ஆசீர்வதியும். வருமானத்தை பெருக பண்ணும். மீதியா எடுக்கும்படிக்கு உயர்வை தருவீராக. மேல்புறத்தின் ஆசீர்வாதத்தினாலும் கீழ்ப்புறத்தின் ஆசீர்வாதத்தினாலும் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தினாலும் சரீர சுக சேமத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.